ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோடில் துருவங்கள் 16 திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தை பார்க்க போகின்றோம். ஜஸ்ட் கிரீன் டீ தான். இந்த திரைப்படத்துடைய ஷார்ட் ரிவ்யூ பார்த்துடலாம். இந்த திரைப்படம் மிகச்சிறந்த ஒரு த்ரில்லர் திரைப்படம். இந்த திரைப்படம் பார்த்தே தீர வேண்டிய திரைப்படம். த்ரில்லர் விரும்பிகள் நிச்சயமாக இந்த திரைப்படத்தை பார்க்கலாம். சினிமா உதவி இயக்குனர்கள் 21 வயசு பையன், அது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்த பையன் இந்த படத்தை வந்து இயக்கியிருக்கிறாருன்னா அது எப்படி இயக்கியிருப்பார் அப்படின்ற ஆர்வத்துக்காக போய் பார்க்கலாம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு நீட்டான க்ளீன் ஸ்லேட் த்ரில்லரை பார்க்குறதுக்கு நிச்சயமாக 100% உத்தரவாதம் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த திரைப்படத்தை நீங்கள் வந்து அவசியமாக தியேட்டரில் கண்டு கழிக்கலாம். துருவங்கள் 16 மஸ்ட் வாட்ச் த்ரில்லர் மூவி. இதுக்கப்புறம் வந்து ப்ரீஃபான ரிவ்யூக்கு போகிறோம். ஸோ அதனால் படத்துலேருந்து சில ஷார்ட்ஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ண வேண்டியிருக்கும், சில சீன்ஸ் ரிவ்யூ பண்ண இருக்கும். அதனால் வந்து நீங்கள் தயவுசெய்து படத்தை பார்த்துட்டு வந்து இந்த ரிவ்யூவோட கம்பேர் பண்ணிக்காங்க தயவுசெய்து ப்ளீஸ். ஸோ இப்போ துருவங்கள் 16 திரைப்படத்துடைய விரிவான வீடியோ விமர்சனம் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த திரைப்படத்துக்கு மீதான ஆர்வம் அதிகரிக்க மிக முக்கிய காரணம் திரைப்படத்துடைய ட்ரைலர். அவ்வளோ அற்புதமாக இருந்தது. இவ்வளோ ஒரு நேர்த்தியான ஒரு ட்ரெய்லரை நான் பார்த்ததே கிடையாது. ஸோ இந்த படத்தை அந்த ட்ரெய்லரில் வந்து ரஹ்மான் தவிர வேறு யாரும் தெரிஞ்சவங்க கிடையாது. நான் அந்த ட்ரெய்லர் ரிவ்யூ பண்ணேன், ஏன்னா அது ரொம்ப அற்புதமாக இருந்த காரணத்தினாலே. பட் இன்னொன்று, இந்த படம் வந்து ஒரு 21 வயசு பையனால் இயக்கப்பட்ட ஒரு திரைப்படம், இன்னும் ஒரு ஆர்வம். சரி, என்ன அந்த பையன் என்ன பெருசாக பண்ண போகிறான்? ஏதாவது ஒரு நிச்சயமாக வந்து ஏதாவது ஒரு 3 படமாக இருக்கும். மெமரிஸ் ஆஃப் மர்டர், மாண்டேஜ், ஐ சா த டெவில், இந்த மாதிரி ஒரு 3 படத்துலேருந்து ஒரு கமர்ஷியல் காக்டெயிலாக அவருடைய உருவி ஏதோ போட்டு படம் பண்ணியிருப்பாரு அப்படின்னு நினச்சிருந்தா நான் அந்த படத்தை போய் பார்க்க போனேன். ஆனால் முதல் ஒரு 15 நிமிடத்தில் அந்த எண்ணத்தை உடைத்த இடத்துல வந்து டைரக்டராக வந்து கார்த்திக் நாராயண் வந்து ஜெயிக்கிறார். அதன் பிறகு கார்த்திக் நாராயண் கிட்ட நல்ல கதை இருக்கு, எடுக்கிற விதம் அவருக்கு திறமைகளாக இருந்தாலும் கூட எந்த இடத்துல இந்த படத்தினுடைய வெற்றி ஆரம்பிக்குது அப்படின்னா, நிலவே மலரே காலத்திலிருந்து ரஹ்மான் வந்து நடிச்சுட்டு வர்றார், ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட். அவர் வந்து டவுன் டு எர்த்தா எல்லா ஈகோலாம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு போய் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பையன்கிட்ட போய் தன்னை ஒப்படைக்கிறார் பத்தியா. ஒரு 21 வயசு பையன்கிட்ட எந்த எகோ இல்லாமல் ஒப்படைக்கிறார்ல தன்னை. அந்த இடத்துல இந்த துருவங்கள் 16 திரைப்படத்துடைய வெற்றி தீர்மானிக்கப்படுகின்றது. ரொம்ப வருஷமாக இருந்தோம்னு வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் தலையீடு இருக்கும், சில ஷார்ட்ஸ் வந்து காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம், இவனுக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி யோசிப்போம். நிறைய விஷயங்கள் இருக்குது. கமலுடைய நிறைய படங்களில் வந்து இந்த தலையீடுகளை நீங்கள் அதிகமாக காணலாம். ஏன்னா அது வந்து எல்லாத்த விட எனக்கு நிறைய தெரியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் நினைக்காம அந்த பையன்கிட்ட வந்து முழு கோஆப்ரேட் பண்ணது தான் இந்த திரைப்படத்தினுடைய வெற்றி அப்படின்னு நான் சொல்லுவேன். ரைட். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 3 படங்களும் எங்கேயும் எடுக்கல அவர். ஆனால் எங்கேயும் இன்ஸ்பயர் ஆகிருக்காரு மட்டும் தெரியுது, நான் எங்கன்னு தெரியல. பட் ஆனால் இந்த திரைப்படத்தில் எங்கேயுமே வந்து ஒரு லாஜிக் மிஸ்டேக்ஸே இல்லை. இவ்வளோ சொல்லிட்டு இருக்கப்ப கதை என்னன்னு சொல்லலை இல்லையா? ரைட், கதை சொல்கிறேன். ரஹ்மான் அவர் வந்து ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர். என்னென்னா அவருக்கு வந்து ஒரு கேஸை ஹேண்டில் பண்ணுறப்ப அவருக்கு வந்து கால் வந்து இழந்துடுறாரு. அவர் தனியாக வந்து ஊட்டியில் வந்து தனியாக வந்து வாழ்ந்துட்டுருக்காரு. அவர்கிட்ட அவருடைய ஆஃபீஸ் கொலிக்கு அவரோட வேலை செஞ்சவர் வந்து தான் போல் வந்து ஐபிஎஸ் ட்ரைனிங் படிக்கணும், அதனால் அவங்ககிட்ட வந்து அட்வைஸ் கேட்கறதுக்காக வரான், அவங்களுக்கு ஒரு நல்ல வாரம் சொல்லி அனுப்புங்கன்னு சொன்னாங்க. ஒரு பையன் வந்து அவங்ககிட்ட வந்து அட்வைஸ் கேட்கறதுக்காக வராரு. அப்போ அவருக்கு சந்தித்த அந்த கால் போன அந்த விஷயத்தையும் அவர் சந்தித்த அந்த கேஸை பற்றியும் அவர் வந்து ப்ரீஃபாக பேசுகிறாரு. அந்த கேஸ் என்னெல்லாம் எங்கெங்கெல்லாம் அவர் இழுத்துட்டு போச்சு அப்படின்றதான் இந்த திரைப்படத்தினுடைய கதை. ரைட். ரஹ்மான் 3 லேயராக இந்த திரைப்படத்தினுடைய கதையை சொல்லியிருக்காங்க. ஒன்று, அந்த பையனுக்கும் இவருக்கும் அந்த கதையை ஃப்ளாஷ்பேக் பண்ணுற விதம். 2வது 24 மணி நேரத்தில் நடக்கிற அந்த கதை. 3வது ஒரு ஃப்ளாஷ்பேக். ஸோ இவ்வளோ விஷயத்தையும் கலந்து கட்டி 3 லேயரில் இதை வந்து மிக அற்புதமாக இந்த கதையை வந்து சொல்லியிருக்காங்க. அதில் ரஹ்மானுடைய பார்ட் வந்து அவ்வளோ ஆப்டாக வந்து பொருந்துறார். இவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, அவரை பார்க்குறப்பே ரொம்ப பிடிச்சி போகுது. 1. 2வது அவர் வந்து அவருடைய மேனரிசங்கள் ரொம்ப பிடிச்சி போகுது. 3வது அவருடைய டயலாக் டெலிவரி ரொம்ப 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 அற்புதமாக. அதே மாதிரி வந்து அண்டர் பிளேயில் அந்த டயலாக் டெலிவரி பண்ணுற விதம், இன்னும் மெச்சூரான டயலாக். இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமே வந்து மெச்சூரான டயலாக் தான். ஸோ அதில் இருக்கிற அந்த அவங்களோட இன்ட்ராக்ஷன் வந்து போர் அடிச்சிடக்கூடாது, ஆனால் அதே நேரத்தில் அது புத்திசாலித்தனமாக இருக்கணுன்றது தான் வந்து எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் வந்து அதை வந்து முடிவு பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து அந்த துணி அதை சொல்கிற துணியே வந்து ரொம்ப லவ்வபுளாக இருக்குது. அதுக்காக நிறைய உழைச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியும். மிக முக்கியமாக மேரியோ அந்த இது வந்து போயிருக்கிறப்ப உங்களுக்கு வந்து ஒரு லைஃப் கிடைக்கும், அது வந்து நீங்களே தேடி போவாங்க, அதுவே வருன்ற மாதிரியான உதாரணத்துக்கான டைலாக்ஸ் நான் சொல்கிறேன். அதன் பிறகு இந்த கதையில் நிறைய இடங்களில் வந்து நம்ம லாஜிக் மிஸ்டேக் இருக்கும். இது அதுவான்னு கேட்டாலும் எல்லாத்திற்கும் ஒரு விடை இருக்கின்றது. எல்லாத்திற்கும் அதாவது வந்து அந்த ரூல் சொல்லுவாங்க,
ஸ்க்ரீன் பிளேயோட ரூல், அந்த ரூலை வந்து மிகச்சரியாக கார்த்திக் வந்து பயன்படுத்தியிருக்காருன்னு நான் சொல்லுவேன். எல்லாத்த விட எங்கேயுமே வந்து மிஸ்டேக்ஸ் இல்லாமல் போகுதா அப்படின்னா நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது, சொல்லணும்னா சொல்லலாம். ஆனால் படம் பார்க்கும்பொழுது இந்த மிஸ்டேக்ஸ்லாம் மறைஞ்சு போகுது. அதை பற்றி நம்ம தனியாக இந்த படம் வந்து ஒரு 10 நாள் போன அப்புறம் அந்த படத்தில் இருக்கிற மிஸ்டேக்ஸ், இந்த கேள்விகள் இதெல்லாம் வந்து நம்ம வந்து கேட்கலாம். சிலது வந்து சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கலாம், சிலது வந்து மொன்னையாக கூட இருக்கலாம். ஆனாலும் இந்த கேள்விகளை நம்ம முன்வைப்போம், அது வேறு விஷயம். இந்த படத்தோட மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அருமையாக இருக்குது. காரணம் வந்து 1.25 மணி நேரம் ஓடுதுன்னா அந்த படத்தில் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு பாட்டு கூட இல்லாமல் ரொம்ப அழகாக வந்து அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்துருக்காரு ஜேக்ஸ் பி ஜாய். வந்து ரொம்ப அற்புதமாக வந்து பண்ணியிருக்காரு. ஒரு த்ரில்லருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணியிருக்கிறார். இன்னொன்று, இந்த திரைப்படத்தில் கொஞ்சம் கூட வந்து வந்து எல்லை மீறலே இல்லாத காட்சிகளை வந்து அமைச்ச விதத்திலே வந்து கார்த்திக் நாராயணன் வந்து கவனிக்கப்படுறாரு. ஏன்னா இதில் வந்து ஒரு சில சீன்ஸ்லாம் வருது, ரேப் சீன்ஸ் அதெல்லாம் வரும்பொழுது அது நிச்சயமாக வந்து அவங்க வந்து எடுத்திருந்தாங்கன்னா அது வந்து பிசின்னு காரணம் சொல்லி கூட எடுத்துருக்கலாம். பட் அதை கூட வந்து அவங்க தவிர்த்ததில் வந்து ஒரு நீட்னஸ் இருக்குன்னு சொல்லலாம். இந்த திரைப்படத்துடைய சினிமாவோகிராஃபர் வந்து சுஜித் சாரங். இவர் வந்து என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு அந்த பில்டிங், அதன் பிறகு வந்து அவங்க 2 பேரும் இன்ட்ராக்ட் பண்ணிக்கிற அந்த பில்டிங் கூட வெளியில், அது கூட பில்டிங் உள்ளார கூட வந்து ஒரே ஒரு ஷாட் தான் வச்சுருக்காங்க. ஏன்னா வீட்டில் வேலை நடக்குதுன்னு சொல்லி கூட ஒரு டயலாக் கூட வச்சுருந்தாங்க. வெளியில் தான் 2 பேரும் அழகாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஆம்பியன்ஸ் லைட் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி சிங்கிள் ஷாட் ட்ரை பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து இந்த முதல் படத்தில் சிங்கிள் ஷாட் ட்ரை பண்ணிக்கிறது வந்து பெரிய விஷயம். மிக முக்கியமாக போலீஸ் ஸ்டேஷன் உள்ளார வந்து அவர் வந்து ரஹ்மான் வந்து காலையில் போகும்பொழுது 9 மணிக்கு உள்ளார நுழையும் பொழுது என்னெல்லாம் நடக்குதுன்ட்டு உள்ளார போய் உட்காந்து சார்ஜர் தேடுறதுலேருந்து, அதன் பிறகு அந்த அவரோட அசிஸ்டன்ஸ் வெளியே போய் அவன் அந்த அக்யூஸ்டை கூப்பிட்டுட்டு உள்ளார வரும்பொழுது வந்து செத்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே இருக்குதுமா அதை பெருக்கின்னு சொன்னதுலேருந்து, அதன் பிறகு அப்படியே நடந்து போனார்னா வந்து ஒரு டீ பையன் வருவான், அவன் வந்து உள்ளார டீ வச்சுருக்கேன் சார் ஆறிட போகுதுன்னு சொல்லிட்டு போவோம். அதன் பிறகு இப்போ அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த ஒரு சிங்கிள் ஷாட் வந்து ரொம்ப நல்லா பிளான் பண்ணி எடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம வந்து கேமராமேனுக்கு நம்மளுடைய பாராட்டு பொக்கையை கொடுத்துருவோம். அதன் பிறகு இன்னொரு சிங்கிள் ஷாட் வந்து அந்த வைஷ்ணவி கூட வந்து அந்த வீட்டில் வந்து தேடிட்டு இருக்கிறப்ப இருக்கிற ஷாட் ஃபுல்லாகவே சிங்கிள் ஷாட். அதில் கூட வந்து நம்ம முகநூல் நண்பர் ஜான் நடிச்சிருக்காரு, அவர் கூட ஒரு ஃபோட்டோகிராஃபர் அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. பட் ரொம்ப ரொம்ப அற்புதமாக அந்த 2 சிங்கிள் ஷாட்டுமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி சில விஷயங்களில் கவனம் செலுத்திருக்கலாம். ஏன்னா 9 மணிக்கு, ஏன்னா விடிகாத்தால் 4-5 மணிக்கு வந்து ஒரு கொலை நடக்குது. அந்த இடத்துக்கு வந்து மறுநாள் காலையில் ஒரு 9 மணி வாக்கில் வந்து போலீஸ் வராங்க. அப்போ அந்த ரோட்லேயாவது கொஞ்சம் தண்ணி இல்லை சைட்லலாம் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அந்த ஒரு தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு எடுத்தாங்கன்னா அந்த சீன் வந்து இன்னும் வலுவிட்டு இருக்கும். ஏன்னா ரொம்ப பார்த்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் பண்ணியிருக்கலாம். ஏன்னா லோ பட்ஜெட் படம்ன்றதுனால அவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் லோ பட்ஜெட் தெரியாத அளவுக்கு எடுத்தது தான் இந்த படத்தோட மிகப்பெரிய பலம். டெக்னிக்கலாக வந்து சுஜித் சாரனுடைய ஹெல்ப் வந்து பெரிய விஷயம் தான் நான் சொல்லுவேன். அந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு கலர் வந்து அது கொடுத்தது. அதே மாதிரி இந்த திரைப்படத்துடைய எடிட்டிங் வந்து ஸ்ரீஜித் சாரன் பக்கா எடிட்டிங்க. ஆனால் என்னன்னா எனக்கு ஒரு விஷயம், சில விஷயங்களுக்கு க்ளோஸ்அப் கண்டிப்பாக தேவை. அண்டர்ஸ்டுட் ஆகிடும்னு நம்ம நினச்சி வைக்க முடியாது. ஓகே, ஒரு உதாரணத்துக்கு வந்து அந்த ஆரஞ்சு கலர் ஃபோனை வந்து பாக்கெட்டு தான் எடுத்து வைக்கிறான். அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து இவங்க வந்து க்ளோஸே வந்து கவனத்தை செலுத்தலை. சிங்கிள் ஷாட்டில் எடுத்துக்க மாதிரி ஒரு லாங் ஷாட்லேயே வந்து இது அண்டர்ஸ்டுட் ஆகுன்றது வந்து படத்தை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்க எங்களை மாதிரி ஆட்களுக்கு வேண்டுமானால் அது புரியப்படலாம். ஆனால் வந்து ஒரு ஆடியன்ஸு அப்படின்னா நீங்கள் எல்லாரையும் தான் நீங்கள் கவனத்தை போடணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து நிச்சயமாக ஒரு க்ளோஸ்அப் ஷாட்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கணும். ஏன்னா சில ஷாட் வந்து ஏன் வந்து அவங்க வந்து வச்சுருக்காங்கன்னா சில விஷயங்களை வந்து கன்வே பண்ணுறதுக்காக தான். இல்லை இது வந்து இந்த மேக்கிங்கில் வந்து இது வந்து ஒரு ஸ்டைலுன்னா அது வந்து நிறைய கேள்விகளை வந்து உருவாகும். அது தவிர்த்துருக்கலான்றது தான் நம்மளுடைய விஷயம். கார்த்திக் நாராயணன் வந்து காம்ப்ரமைஸ் இல்லாமல் அதுவும் பாட்டுக்கிட்டு வைக்காமல் எதுவும் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் வந்து கவனத்தை செலுத்தாமல் ரொம்ப ஒரு நீட்டான ஒரு த்ரில்லர் ஃபில்மை வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு கொடுத்துருக்காரு. இந்த திரைப்படம் வந்து தமிழ் சினிமாவோட நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கும் காவிரி டீ ஸ்டால், ஐ மீன் சாலிகிராமத்தில் நிறைய உதவியாளர்கள் வந்து நிறைய கதைகள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள், என்னென்னோ பேசுகிறாங்க. ஆனால் ஜெயிச்ச விதத்தில் 21 வயசில் ஜெயிச்ச விதத்தில் தமிழ் சினிமாவோடைய நம்பிக்கையாக கார்த்திக் நாராயணன் வந்து இறுதியில் வந்து நிற்கிறாருன்றதான் வந்து இந்த வருடத்துடைய முடிவில் வந்து ஒரு பெரிய சந்தோஷம் சொல்லுவேன். இதே மாதிரி இன்னும் இந்த கார்த்திகை வந்து நான் சொன்ன மாதிரி அந்த திறமைகளை புரிஞ்சு ரஹ்மான் போன்ற ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் வந்து ஒப்புக்கிட்டது தான் அது இந்த திரைப்படத்துடைய வெற்றியை உறுதி செய்கிற விஷயம். அதே மாதிரி நிறைய உதவி இயக்குநர்கள் வந்து கதைகளை வச்சுக்கிட்டு இதே மாதிரி லோ பட்ஜெட்டில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய திறமைகளை காது கொடுத்து கேட்டு இந்த மாதிரி வந்து வெளியெடுத்துட்டு வரணுன்றது தான் நம்மளுடைய ஜாக்கி சினிமாஸுடைய ஆசை. எல்லாம் ஜெயிக்கணும், ஜெயிச்ச விஷயங்கள் தான் பேசப்படும். அந்த வகையில் வந்து கார்த்திக் நாராயணன் 21 வயசில் ஜெயிச்சிட்டார் அப்படின்னு தான் சொல்ல முடியும்.
பேசிகிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் பேசிகிட்டு தான் இருப்பாங்க. சில பேர் வந்து உண்மையிலே திறமையோடு பேசிகிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவர்களுக்கெல்லாம் இந்த புது வருடமான 2017ஆம் ஆண்டு அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்து இனி வரும் காலங்களில் அவர்கள் ஜொலிக்க வேண்டும் என்பதுதான் ஜாக்கி சினிமாவுடைய ஆசை. எல்லாம் இந்த திரைப்படத்திற்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் 5க்கு 4. இந்த திரைப்படம் பார்த்தே தீர வேண்டிய ஒரு திரைப்படம், த்ரில்லர் திரைப்படம் என்று ஜாக்கி சினிமா சார்பாக பரிந்துரைக்கின்றேன். வேற என்ன, உலக சினிமாவிலிருந்து உள்ளூர் சினிமா வரை சுவாரஸ்ய சினிமா செய்திகள் மற்றும் விமர்சனங்களுக்கான இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.